கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு பெரிய ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 22:40 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. அதே வசனத்தை மறுபடியும் 46 வாசிக்க முடியும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் கடைசி ராப்போசத்தை முடித்த பிற்பாடு அவர் ஜெபிக்கும்படியாக ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறார், வழக்கத்தின்படியே என்று பார்க்கிறோம். அங்கே போய் தம்முடைய சீஷர்கள் எடுத்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் முழுங்கார் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். தன்னுடைய பாடுகளை குறித்து ஒரு ஜெப வெளிப்பாடு அவர் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இதில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், கூடுமானால் இந்த துன்பக்கரசனை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் சித்தத்தின்படி ஆக கிடது. 42ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை உபசரிக்கிறார். தேவன் சித்தம் அறிந்தவராய் அவர் மறுபடியும் போய் ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ வந்து சீஷர்களை பார்க்குற தூங்கி கொண்டிருக்கிறாங்க, எழுப்பி விடுற ஜெபம் பண்ண சொல்கிறார். அவர்களுக்கு தான் அந்த ஆலோசனை கொடுக்குறார் பாருங்கள். ஆண்டவர் மிகவும் பாரப்பட்டவராய் போய் ஜெபிக்கிறார், கலக்கத்தோடு ஜெபிக்கிறார். இவர்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் தூங்கின்னுக்கிறாங்க. நிறைய சபைகளிலே ஆலயங்களை நீங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்தில் தூங்குவாங்களே என்னன்னு தெரியாது, ஆனால் காலையில் சபையில் வந்து தூங்கின்னு இருப்பாங்க. ஆண்டோடைய ஆராதனை நடக்கும், அப்போ உட்காந்து தூங்குவாங்க. சாய்ந்து உட்காந்து சில வீடுகள் ஜெபத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஓரமாக சேர்ந்து சாய்ந்து உட்காந்துவாங்க. எங்கே போய் ஆலயத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் சாய்ந்து இருக்கலாமல் ஒரு ஓரமாக இடம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. காரணம் என்ன? அப்போது அந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாத ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளாத சாத்தானான சோதனையை உட்படுத்தி அவர்களை ஜெபத்தில் இருந்து வெளியில் கொண்டு போயிடறான், தூக்கத்தில் கொண்டு போயிடறான். எழுப்பி விடுறாரு, ஜெபிக்க சொல்கிறார், மறுபடியும் தூங்குறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். மேலிருந்து அநேகர் உட்கார்ந்து ஜெபிக்கிறத என்னவென்றால், ஞாயிறு சனி இரவு தூங்கி தான் காலையில் வராங்க. ஏன் என்ன சோறு வருகிறது? ஒருவேளை மற்ற நாட்களில் வார நாட்களில் வேலை செய்துவிட்டு ஆலயத்தை வந்து ஜெபிக்கிற பொழுது ஒருவேளை டயர்டாக வந்து தூங்குறாங்களா, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் சனி வரை வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஒரு தூங்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வருவதற்கு காரணம் என்ன? தேவ சமூகத்தில் நம்முடைய உள்ளத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கிறது கிடையாது. அந்நாள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறத 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பார்க்குறவங்க என்ன, குடித்து விரித்திருக்கிறாயே என்று கேட்குறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தூங்குறவங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்களா? கேட்குறதே கிடையாது. ரொம்ப பிடிச்சிட்டு வந்தால் கூட தான் தூக்கம் வரும் இல்லைங்களா? ஆனால் அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. நம்முடைய ஈடுபாடு என்ன? வாட் இஸ் அவர் இன்வால்மெண்ட் இன் தட் ப்ரேயர், இன் தட் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், இன் தி மெசேஜ், காட்ஸ் மெசேஜ் கேட்குற பொழுது தேவன் தானே பேசுகிறார். அப்போது அந்த நேரத்தில் தூங்குனா அதில் ஈடுபாடு என்ன சொன்னார்னு தெரியாமல் நிறைய பேரை நான் கேட்பேன், ஆலயத்துக்கு போனீங்களா, செய்தி கேட்டிங்களா, என்ன சொன்னார் இன்றைக்கு பிரசங்கியார்னு சொல்லி கேட்பேன். சொன்னார், நல்லா சொன்னார், என்ன சொன்னார்? அந்த நேரத்தில் பல காரியங்கள் ஈடுபடுற பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் அவங்க நிறைய சோதனை வருகிறது பாருங்கள். ஏன் எனக்கு இந்த சோதனை வருதே தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி பாடு வருது, எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் வருது? இதுதான் காரணம். தேவனை தேடுகிற நேரத்தில் சரியாக தேடாமல், தேவனை ஆராதிக்கிற வேளையில் சரியாக ஆராதிக்காமல், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற பொழுது கேட்காமல், நல்ல ஆலோசனைகளை கேட்காமல் நாம் வாடுகிற பொழுது நாம் சோதனைகளை சிக்கிக் கொள்ளுகிறோம். சோதனையிலிருந்து வெளிவர முடியாது, தவிக்கிறோம். சோதனையிலிருந்து வெளிவரக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற ஜெபந்தான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை அதுதான். நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். சோதனைகளை சகிக்கிற பலனை கொடுப்பார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பாக்கியவனாய் பாக்கியவதியாய் மாறும். சோதனையை ஜெயிக்கிற பொழுது உங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபித்து விட்டு போகிற பொழுது செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபம் ஜெயம் என்று நாம் சொல்லுவோம். ஜெபிக்க தெரியாதவன் வாழ தெரியாதவன்.
ஜெபம் இல்லை என்று சொன்னால் நீரிலிருந்து வெளியில் எடுத்து தரையில் எடுத்து போடப்பட்ட மீனை போல துள்ளி குதிச்சுருக்க வேண்டியதுதான். சீக்கிரத்தில் நம்முடைய காரியங்கள் முடிகிற மாதிரி. ஏனென்று சொன்னால் ஜெபம் மாத்திரமே இட் கிவ்ஸ் அஸ் லைஃப், இட் கிவ்ஸ் அஸ் பிரீத். வி லிவ் பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய சுவாசத்தை அது தூண்டுகிறது, அது நடத்துகிறது. ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கல்வாரியிலே ஆண்டவரை ஒலிவமலையில் சொன்ன ஆலோசனை, கல்வாரிக்கு போவதற்கு முன்பாக ஒலிவமலை சொன்ன அந்த ஆலோசனை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலே நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படி அதற்கு உட்படாதபடிக்கு நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக. ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.